கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்னும் மறுபெயர் கொண்ட அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை நேபுகாத் நேச்சார் அழைத்து, நான் பண்ணி வைத்த என்னுடைய தேவர்களை நீங்கள் பணிந்து கொள்ளாமற் போனது மெய்தானோ? இப்பொழுதும் தம்புரு, மேலதாளங்கள் மற்றும் அனைத்து வாத்திய கருவிகளும் இசைக்கின்ற பொழுது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் சரி, அல்லது அப்படி செய்யாமற் போனால் நீங்கள் அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கையினின்று தப்புவிக்கும் தேவன் யார் என்று நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது சர்வ வல்லமை பொருந்திய ராஜாவை அவர்கள் எதிர்க்கிறார்கள். கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக, வைராக்கியத்தின் காரணமாக, விசுவாசத்தின் காரணமாக ஒரு சர்வ வல்லமை பொருந்திய மகாராஜாவை அவர்கள் எதிர்த்து, நீங்கள் பண்ணுவித்த உங்கள் தேவர்களை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்களை தப்புவிக்க வல்லவர் எங்கள் தேவன். ஒருவேளை அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் நாங்கள் அவரை அன்றி வேறு ஒருவரையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று சொல்லி அவர்கள் மிகுந்த தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் ராஜாவுக்கு பதில் சொல்லுகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 8:3, 14, 15, 16, 17, 18 வசனங்களிலே இப்படி இந்த செய்திகளை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அவர்களுடைய விசுவாசத்தின் ஆழத்தை அதே நேபுகாத் நேச்சார், உங்கள் தேவன்தான் வல்லமையுள்ளவர், உங்கள் தேவன்தான் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி நேபுகாத் நேச்சாரே சாட்சி பகருகின்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாமும் அப்படியாக சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் மீது